ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் நடந்த முக்கியமான பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசு ரூபாய் 57,000 கோடி மதிப்பில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவசரகால நிதி பேரெதிர்ச்சி, அப்புறமேட்டு சப்ளை செயின், அவசரகால தேவைகளுக்கு எடுத்து பயன்படுத்துறதுக்கோசரம் இந்த ஃபண்டை வைக்க போகிறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவினுடைய அந்த எக்கனாமிக் ஃபண்டு ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5% இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி, அப்புறமேட்டு டிமாண்டு, இதெல்லாம் முதலீட்டாளர்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்த மூணாவது விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லி வதந்தி பரப்பிட்டும் பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பிரச்சனை நம்ம இந்தியாவுக்கு இல்லைன்னு சொல்லி இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா 30% ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி நம்ம மத்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் வர வாய்ப்பு இல்லை. அதை நாம் ஆல்ரெடி கனடா கூட டீல் பேசியிருக்கோம். ஈரான்லேருந்து வர கப்பல், இந்தியாவுக்கான வரக்கூடிய கப்பலை நம்ம அனுமதி கேட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி கூட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஈரானுடைய ஆளுமை கிட்ட பேசியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தகவல் வந்திருக்கு. அடுத்த நாலாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரூபாய் 1.6 லட்சம் 10 கிராம் தங்கம் ரூபாய் 1.6 லட்சமாக வந்திருக்கிறதா இது வரைக்கும் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கேன். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலோடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு நியூஸுமே வெளியூரில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு, வெளி ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு, இப்போ பெங்களூரில் லீவ் பண்ணுற நம்ம தமிழர்களுக்கு, அப்புறமேட்டு மலேசியா, சிங்கப்பூர், கர்நாடகா போன்ற பல, கர்நாடகா இல்லை எல்லா நாடுகளுக்கும் நம்மளோட நியூஸ் நம்ம சேனல் போய் சேர்கிறதுக்கோசரம் தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.